Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 6.4 third sum. If the angle of elevation of a cloud from a point h meters above a lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2. Prove that the height of the cloud is located from the ground is h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. So, இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்ம டயக்ராம்ல இப்போ இந்த ECன்றது தான் லேக்கோட சர்ஃபேஸ்னா இந்த லேக்கோட சர்ஃபேஸ்ல இருந்தே ஒரு h மீட்டர்ஸ் ஹைட்ல ஒரு பாயிண்ட் இருக்குன்றாங்க. சோ see இப்போ இந்த Fன்றது தான் பாயிண்ட்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து h மீட்டர்ஸ். சோ இந்த பாயிண்ட்ல இருந்தே மேல இருக்க கிளவுட வியூ பண்றாங்க. see the cloud from the point h meter. So இந்த பாயிண்ட்ல இருந்து மேல இருக்க கிளவுட வியூ பண்றதுனால இட் இஸ் எலிவேஷன். ஓகே, சோ அந்த ஆங்கிள் வந்து theta 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அதே பாயிண்ட்ல இருந்து தி ஆங்கிள் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன், சோ டிப்ரெஷன் ஆங்கிள் வருது. அதாவது இந்த கிளவுடோட ரிஃப்ளெக்ஷன். சோ நமக்கு தெரியும் ரிஃப்ளெக்ஷன் வந்து வாட்டர் சர்ஃபேஸோட கீழே தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஃபார்ம் ஆகும். சோ இத பாயிண்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ஷனை வியூ பண்ணும்போது இட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அந்த ஆங்கிள் வந்து theta 2 னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா height that the cloud is located from the ground. சோ இப்போ இந்த சீன்ற பாயிண்ட் தான் கிரவுண்ட் லெவல்னா இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து கிளவுடோட ஹைட் என்னன்றது தான் ப்ரூவ் பண்ணும். திஸ் ஹோல் ஹைட் இதுதான் வந்து நம்ம இந்த வேல்யூன்னு சொல்லிட்டு we have to prove it. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மேஷன் இருக்கு. சோ see ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா இந்த சைடு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சோ இந்த சைடு h னா இந்த சைடும் h தான். அதே மாதிரி இந்த BFன்றது சப்போஸ் நான் D ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேனா இந்த ECன்றதும் D தான். ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க எனக்கு இந்த டோட்டல் ஹைட் தான் நான் கண்டுபிடிக்கணும். இதை நான் h நேம் பண்ணிருக்கேனா இதை நான் x நேம் பண்ணிட்டு இருக்கேன். சோ x plus h தான் நான் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத given எழுதிரலாம். சோ see here EF is equal to BC is equal to h meters, that is point above the lake. அதே மாதிரி next வந்து AC. So AC is equal to x plus h meters, that is the height of the cloud from the ground. Okay, so இப்ப பாருங்க இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறோம். என்னன்னா height of the object above the water surface. Suppose இந்த ECன்றது தான் water surfaceனா இந்த water surfaceக்கு மேல இருக்க height, the height of the object is equal to the depth of the reflection below the water surface. Okay, so இப்ப அதாவது இந்த AC வந்து x plus h னா this AC is equal to CD. Okay, that is இந்த CD ஓட full distance x plus h தான் இருக்கும். So CD is equal to x plus h meter, which is the depth of the reflection below the lake. Okay, so இப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாம். this ABF. okay, so in right triangle ABF இங்க பாருங்க நம்மளுக்கு ஆங்கிள் வந்து theta 1. so we know that ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு தான் we name it as opposite side, and in the slant height the side with greater length is the hypotenuse and the third side தான் adjacent side. okay, so இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு adjacent side D ன்னு நேம் பண்ணிருக்கோம் and வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த opposite sideல இருக்கு. so we going to use tan theta. Tan theta 1 is equal to opposite by adjacent, that is AB by BF. So பாருங்க tan theta 1
is equal to AB வந்து நம்ம x in assume பண்ணிருக்கோம் by BF. So see BF வந்து we know that is D. So இதை நான் எப்படி எழுத போறேன்னா D is equal to x by tan theta 1. So இதை நான் வந்து என்னோட first equation assume பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க நம்மளுக்கு இன்னொரு triangle இருக்கு, that is in right triangle see DBF. இங்க வந்து theta வந்து theta 2. okay, so நம்மளுக்கு தெரியும் theta க்கு oppositeல இருக்க side தான் we name it as opposite side, and in the slant height தான் hypotenuse. அதே மாதிரி the third side is the adjacent side. so இங்க வந்து நம்ம adjacent side D னு நேம் பண்ணிருக்கோம், and நம்ம assume பண்ண valuesலாம் வந்து opposite side. so I going to use tan theta. so tan theta 2 is equal to இங்க பாருங்க opposite by adjacent, that is BD by BF. so இந்த BD நான் எப்படி எழுத போறேன்னா BC plus CD னு எழுத போறேன். so BC plus CD, and இந்த BF வந்து it's D. so இங்க பாருங்க tan theta 2 is equal to BC ஓட வேல்யூ என்னன்னா H plus x plus H by D. okay, so that is 2H plus x by D. இதை நான் எப்படி எழுதலாம்னா D is equal to 2H plus x by tan theta 2. so see here இதை நான் வந்து second equation assume பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு equationலயும் LHS வந்து காமனா இருக்கு. so now I am going to equate these two equations. equating 1 and 2. so we get x by tan theta 1 is equal to 2H plus x by tan theta 2. so இப்ப பாத்தீங்கன்னா we can write this as x tan theta 2 is equal to 2H plus x into tan theta 1. so இப்ப பாருங்க இத just நம்ம உள்ள multiply பண்ணலாம். we get x tan theta 2 is equal to 2H tan theta 1 plus x tan theta 1. so இந்த x எல்லாம் நம்ம ஒரு சைடா எடுத்துக்கலாம். so we get x tan theta 2 minus x tan theta 1 is equal to 2H tan theta 1. so இங்க வந்து x, when we take x as common, tan theta 2 minus tan theta 1 is equal to 2H tan theta 1. so x is equal to 2H tan theta 1 by tan theta 2 minus tan theta 1. so இப்ப பாருங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா x plus h தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். so here AC is equal to x plus h, where I going to substitute in the x value நான் அப்படியே substitute பண்ண போறேன். so 2H tan theta 1 by tan theta 2 minus tan theta 1 plus h. so நம்ம LCM எடுக்கும்போது we get 2H tan theta 1 plus h into tan theta 2 minus tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1. so இங்க பாருங்க 2H tan theta 1 plus இது உள்ள when we multiply we get h tan theta 2 minus h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1. so இது பாருங்க 2H tan theta 1 minus h tan theta 1 is h. so see here அது வந்து h tan theta 1 ன்னு கிடைக்குமா. so அதுல இருந்தே நம்ம
when we take h as common, இங்க பாருங்க இன்னொரு term h tan theta 2 னு இருக்கு. நம்ம h காமனா எடுக்கும்போது we get tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. Hence prove. Thanks for watching.